இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். புதிய ஆண்டிலும் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை பிரகாசிக்க பண்ணுகின்றேன். உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை தந்து எங்களுடைய பாதைகளே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை வழிநடத்துகிறீரே. இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை உடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வேளையிலும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே நாம் விசுவாச பாதையிலே முன்னேறி செல்லும்படியாக திருமண்டலமாக அதற்காக தெரிவு செய்திருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். எல்லோரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பன் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த திருவார்த்தையை இவ்வாண்டிற்கான வாக்குத்தத்தமாக அல்லது நம்முடைய கருப்பொருளாக நம்முடைய பேராயம் தெரிவு செய்திருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எந்த வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு ஆண்டுக்கு இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எப்போதும் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. புதிய ஆண்டையும் நாம் கருத்தோடு கூட நாம் கடைபிடிக்க வேண்டும், விசுவாச பாதையிலே வளர வேண்டும் என்பதற்காக இவ்விதமான வாக்குத்தத்தங்கள் சில நமக்கு முன்னிறுத்தப்படுகிறது, அல்லது அதை நாம் சிந்தித்து அந்த வழிகளை நாம் விசுவாச பாதையிலே முன்னேறி செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். இவ்வாண்டிலே ஏன் இந்த திருவார்த்தை தெரிவு செய்யப்பட்டது என்பதை பேராயர் குறிப்பிடுகிற போது, இந்த ஆண்டின் துவக்க நாள் என்ன கிழமையில் ஆரம்பிக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறபடினாலே அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஒரு கருப்பொருளாக இந்த வார்த்தை நமக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். அப்பொழுது என்று சொன்னால் ஒரு கேள்வி எங்கே இருக்கிறது? எப்பொழுது கர்த்தரிலே மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிலே மன மகிழ்ச்சியாக இருப்பாய். எப்பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஓய்வு நாளை சரியாக நாம் அனுசரிக்கிற போது, ஆசரிக்கிற போது கர்த்தர் தருகிற மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓய்வு நாள் என்பது இதனுடைய துவக்கம் என்ன என்பதை ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை 6 நாளிலே அவர் படைத்து முடித்தார். படைத்து விட்டு 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த நாளை வெறுமனே ஓய்வு எடுப்பதற்கான ஒரு நாளாக மாத்திரமல்ல, அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார், அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி படைப்பின் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். உலகத்தை படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கின்றார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசியுங்கள். ஆறாம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் ஆனபோது ஆண்டவர் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து இது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னுமாக இந்த நாளை 7வது நாடாக இருக்கக்கூடிய அந்த நாளை ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். படைப்பின் வரலாற்றிலே படைப்பினுடைய மகத்துவத்தை நினைத்து பார்க்கக்கூடிய விதத்திலே ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கின்றோம். ஒருவேளை இது கட்டளையாக படைப்பின் காலத்திலே கொடுக்கப்படவில்லை. பின் நாட்களிலே இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு வழிவிலகி சென்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் கொடுக்கின்றார். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கின்ற வேளையிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்து, இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும்படியாக நீ என்ன செய்ய வேண்டுமா? நினைக்க வேண்டும். 8ஆம் வசனம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. மறந்து போன ஒன்றை ஆண்டவர் அங்கே நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை யூதருக்கு ஓய்வு நாள் என்பது ஆராதனை நாளாக இருக்கின்றது. அது வாரத்தில் எத்தனாவது நாள் அல்லது என்ன கிழமை
பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்ல, நமக்கு அது சொல்லப்படவில்லை. எந்த கிழமை என்பது முக்கியமல்ல. இன்றைக்கு சில சபையின் பிரிவினர் சில கிழமைகளை முக்கியமாக வைத்துக் கொண்டு அந்த நாள் தான் கர்த்தரை ஆராதிக்கின்ற நாள் என்று சொல்லி வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் வாரத்தினுடைய முதலாவது நாளை நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என்று சொல்லி நாம் தெரிவு செய்திருக்கிறோம். ஒருவேளை இது தற்செயலாக யாரோ ஒருவர் தெரிவு செய்த காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே படைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காகவும், இன்னுமாக இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் அவர்களுக்கு தந்த விடுதலையை நினைவு கூறுவதற்காகவும் இந்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிற கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே நாம் படைப்பினுடைய மகத்துவம் அல்லது கர்த்தர் சமூக விடுதலை தந்ததை மாத்திரமல்ல, அதைவிட மேலாக மனுக்குலத்திற்கு தந்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக மரணத்தை ஆண்டவர் வென்றார். பாவத்திற்கு அவர் மரணத்தை ஏற்படுத்தினார். பாவத்தின் விளைவாக இருக்கக்கூடிய மரணத்தை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் புதிய வாழ்வை ஆண்டவர் தந்தார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் சனிக்கிழமையே அல்ல, மாதத்தின் முதல் நாள் அது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. மனமகிழ்ச்சியின் நாள் என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை வாராவாரம் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்று சொல்லி ஆதி திருச்சபை இந்த நாளை நியமித்தது. ஒருவேளை திருச்சபை நியமம் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த வாரத்தின் முதல் நாளிலே தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமானார். வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கூடி ஜெபித்த போது ஆண்டவர் தம்முடைய ஆலோசனைகளை வல்லமைகள் எல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளை நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கான நாளாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்ன நாள் என்ன கிழமை என்பது முக்கியமல்ல. இதிலே முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், 6 நாளும் நீ வேலை செய்து 7ஆம் நாளில் என்ன செய்யணும், ஓய்ந்து இருக்க வேண்டும். ஒருவேளை ஒவ்வொரு நாட்டிலும் என்ன வழக்கம் இருக்கிறதோ அவைகளை அடிப்படையிலே பின்பற்றப்படுகிறது. சில இஸ்லாமிய நாடுகளிலே அவர்களுக்கு விடுமுறை நாள் என்னைக்கு, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையிலே அவர்களுக்கு விடுமுறை இருக்கும். நம்முடைய பகுதிகளே ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கான விடுதலை நாளாக அல்லது ஓய்வு நாளாக அல்லது அந்த நாள் எல்லா பணிகளுக்கும் ஒரு ஓய்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறபடினாலே அந்த நாளை நாம் பின்பற்றி வருகின்றோம். 6 நாள் நீ வேலை செய்யலாம், 7ஆம் நாள் என்ன செய்ய வேண்டும், நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். ஒருவேளை ஓய்வு நாள் என்று சொன்ன உடனே முழுக்க முழுக்க அது ஓய்வு எடுப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க ஓய்வு நிச்சயமாக மனிதனுக்கு அவசியம். நாள்தோறும் நாம் உழைத்துக் கொண்டே வருகிறோம். வாரத்தில் ஒரு நாளாவது நமக்கு ஓய்வு இல்லை என்று சொன்னால் மனிதனின் சரீரம் பலவீனம் அடையும், மனிதனுடைய மனமும் பலவீனம் அடையும். இதன் விளைவாக அநேக குழப்பங்கள் குடும்பத்திலும் பணி செய்கிற இடத்திலும் அவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்திலும் ஏற்படும். ஆகவே இந்த ஓய்வு என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இதை வெறுமனே உணவை நல்ல உணவை உண்டு விட்டு தூங்கி எழுவதற்காக மாத்திரம் கொடுக்கவில்லை. அன்னைக்கு அதை செய்யலாம், நல்ல உணவை நாம் சாப்பிட்டு நன்றாக ஓய்வு எடுக்கலாம். ஆனால் அதோடு கூட நாம் நின்று விடாமல் மிக முக்கியமாக அந்த நாளை கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் கழிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஓய்வு வேளையை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே செலவழிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் தருகிற புதிய பலனை, புதிய கிருபைகளை, புதிய ஆற்றலை, புதிய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த வாரம் முழுவதுமாக தொடர்ந்து அவருடைய பலத்தின் மூலமாக சரியான பாதையிலே முன்னேறி செல்வதற்கென்று ஆண்டவர் இப்படி இந்த நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் பணத்தின் மீது ஆசை கொண்டது நிமித்தமாக அந்த ஒரு நாளையும் விடுவதற்கு மனம் இல்லாமல் அந்த நாளிலும் உழைத்து அல்லது வேலை செய்து தங்களுடைய சம்பாத்தியத்தை பெருக்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இங்கே இருக்கிற உங்களில் யாராவது சம்பாத்தியத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இவ்வாண்டிலே கர்த்தர் உங்களை நினைப்பூட்டுகிறார். போதும், உங்களுடைய வாழ்விற்காக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உழைத்தது போதும், 6 நாள் போதும். 7ஆம் நாளை பரிசுத்த நாளாக அனுசரியுங்கள், 7ஆம் நாளை பரிசுத்தமாக அனுசரியுங்கள் என்று சொல்கிற அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த நாளை எவ்விதமாக நாம் அனுசரிக்க வேண்டும், வேதத்தின் அடிப்படையிலே நான் சில காரியங்களை 4 காரியங்களை நான் உங்களுடைய சிந்தைக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த பரிசுத்த நாளை எவ்விதமாக நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற அந்த சிந்தையிலே நாம் முன்னேறி செல்வோம். இந்த பரிசுத்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை எல்லோருமே சேர்ந்து வாசிப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி
நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. ஓய்வு நாள் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அல்ல. இன்னைக்கு நம்முடைய சபையில கூட இந்த நிலை மாறிக்கொண்டே வருகிறதை நான் பார்க்கிறேன். சிவகாசி மேற்கில் இருந்தபோது அதை நான் சொன்னேன். அநேகர் முதல் ஆராதனைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. எதுக்காக? 1 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரத்தோட ஆண்டவரை தேடுற காரியம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வீட்டில் போய் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சொந்த வேலைகளை பார்க்க சென்று விடலாம். ஒருவேளை இந்த முதல் ஆராதனை அதனுடைய நோக்கம் என்ன? நீண்ட நேரம் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற இயலாதவர்கள், முதியவர்கள், அல்லது தவிர்க்க முடியாத வேலை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற இடத்துல வேலை செய்யற, கண்டிப்பா சண்டை எனக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்கிற நிலையில் இருக்கிற போது அவர்களுக்காக இந்த முதல் ஆராதனை. ஒரு பக்கம் நமக்கு இடப்பற்றாக்குறை. மிக முக்கியமாக முதல் ஆராதனையுடைய நோக்கம் வயதானவர்கள் நீண்ட நேரம் ஆலயத்திலே தங்கி இருக்க முடியாது, வேறு பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அவசியத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஆராதனை நேரத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆராதனை நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிற நாட்களிலே இந்த 2வது ஆராதனைக்கு எவ்வளவு பேர் கலந்து கொள்ள முடியுமா? கூடுதலாக உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. முதல் ஆராதனை முடிச்ச உடனே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேகமா ஓட வேண்டியிருக்கு. நாங்கள் என்ன செய்யணும்? அடுத்த ஆராதனைக்கு ஆயத்தமாக வேண்டும். சபை கூடி வருகிற நாளாக இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். வெறுமனே ஆலயத்தில் வந்தோம், பாடலை பாடினோம், காணிக்கை போட்டோம் அல்லது செய்தி கேட்டோம் என்பதல்ல இந்த சபையின் கூடி வருதலின் நோக்கம். பரிசுத்த சபையாக நீங்கள் கூடி வர வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தில் கூடுகிற போதெல்லாம் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருகின்ற தேவனாக இருக்கிறார். இதை எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அனுபவிச்சவங்க மாத்திரம் சொல்லணும். கோயிலுக்கு வரும்போது ஆண்டவருடைய ஜனங்களை நான் பார்க்கிற போது, ஒருவர் முகத்தை ஒருவர் நான் பார்க்கிற போது மெய்யாகவே ஆண்டவர் எனக்குள்ளாக தந்திருக்கிற சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இதுதான் இந்த பரிசுத்த நாளாக சபை கூடி வருதலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஓய்வு நாள் எதற்காக? வீட்டிலே அமர்ந்து ஓய்வு எடுப்பதற்காக மாத்திரமல்ல, பரிசுத்த சபை கர்த்தருடைய ஜனங்களாக கூடி வந்து அவரை ஆராதிக்கின்ற அனுபவம், கர்த்தருடைய ஜனமாக கூடி அவரை போற்றுகிற அனுபவம், கர்த்தருடைய ஜனமாக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நினைவு கூறுகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய ஜனங்களாக தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு வேளையாகவும் இந்த சபை கூடி வருகிற நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஓய்வு நாள் இதற்காக, அல்லது மனமகிழ்ச்சி நாள் இதற்காக, மிக முக்கியமாக பரிசுத்த சபை கூடி வருகின்ற நாளாக அந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆண்டிற்கு 3 முறை மாத்திரம்தான் என்ன செய்வாங்க? கோயிலுக்கு வருவாங்க. புதிய ஆண்டுக்கு வருவாங்க, அடுத்து ஈஸ்டருக்கு வருவாங்க, அடுத்து கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வருவாங்க. ஒரு தெய்வ மனிதன் வேதனையோடு கூட சொல்லுகிறார், இன்னும் சில மனுஷங்க இருக்காங்க, வாழ்க்கையிலே அவங்க என்ன செய்வாங்களா? 3 முறை தான் கோயிலுக்கு வருவாங்க. ஒரு முறை ஞானஸ்தானத்துக்காக ஒரு முறை வருவாங்க, 2வது முறை கல்யாணத்துக்காக வருவாங்க, இன்னொரு முறை எதுக்கு வருவாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. இப்படிதான் வாழ்க்கையில 3 முறை தான் வருவாங்க. 2 முறை அவங்க வரும்போது கோயிலுக்கு அவங்க வந்ததே அவங்களுக்கு தெரியாது. ஒரு முறை தான் கல்யாணத்துக்கு வரும்போது கோயிலுக்கு வந்தது தெரியுமா? வாழ்க்கையிலே 3 முறை ஆலயத்திற்கு வருகிறவர்கள் உண்டு, வருஷத்திலே 3 முறை ஆலயத்திற்கு வருகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஓய்வு நாளை பண்டிகையின் நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துமஸ் மாத்திரமல்ல, பஸ்கா மாத்திரமல்ல, யூபிலி ஆண்டு மாத்திரமல்ல, அல்லது எஸ்தர் காலத்திலே அங்கே விடுவிக்கப்பட்டு அவர்கள் கொண்டாடினார்களே பூரியம் பண்டிகை என்று சொல்லுகிற அந்த நாள் மாத்திரமல்ல, வார பண்டிகை தான். அதனால்தான் திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை ஆராதனை நாளாக வைத்திருக்கிறது. வார பண்டிகை. ஈஸ்டர் என்பது வருஷத்துல ஒரு நாள் அல்ல. தென்னிந்திய திருச்சபையினுடைய திருவிருந்து ஆராதனை ஜெபத்திலே அழகாக நான் அதை நேசிக்கின்ற ஒரு வார்த்தை உண்டு. ஒருவேளை நம்ம ஆங்கிலிக்கன் பின்பற்றதுனால அதை நாம வாசிக்கிறது இல்லை. ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நீர் திரும்ப வருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். பரிசுத்த சபையாக கூடுகிற போதெல்லாம் ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து, செத்து போனவராக அல்ல, இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே அவருடைய ஜனங்களாக நாங்கள் கூடி அவரை ஆராதிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இலக்கு இருக்கு, அவர் மீண்டுமாக வரப்போகிறார். ஆகவே இந்த வருகையை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்று சொல்கிற ஒரு அறிக்கை அந்த ஜெபத்தில் உண்டு. ஓய்வு நாள் அல்லது கர்த்தருடைய நாள் அவருடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கின்ற நாளாக அமைந்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்த நாளை குறித்து வேதத்திலும் இன்னொரு இடத்துல நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 24வது 25வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி
ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும், அவ்வளவாக புத்தி சொல்ல வேண்டும். பரிசுத்த சபை எதற்காக கூடி வர வேண்டும்? அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். அன்பிற்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திவாரமாக அதைத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த அன்பிலே வளர்வதற்கு இதுவாக இந்த சபை கூடி வருதல் என்பது நம்மை உருவாக்குகிறது. இதற்காக வாரந்தோறும் பாவ அறிக்கை ஜெபம், இதற்காக நாம் வாரந்தோறும் செய்தியை நாம் கேட்கின்றயான ஒரு நியமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் சீர் பொருந்த வேண்டும். அன்பிற்கும் நற்கிரிகளை செய்வதற்கும் உள்ளத்தில் நாம் ஏவி எழுப்பப்பட வேண்டும். ஒருவேளை பிரசங்கத்தினால மாத்திரமல்ல, பாட்டினாலே, சங்கீதங்களினாலும் பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாடலை நாம் கவனித்து கருத்தாக நாம் பாடுகிற போது இந்த பாடல்கள் நம்மை உற்சாகப்படுத்தும். ஐயா பழைய ஆண்டு ஆராதனை செய்தில சொன்னாங்க, அநேக நேரங்களில் நாம பொய் சொல்றதை எந்த நேரத்தில் சொல்றோம்? பாட்டு பாடுற நேரத்தில். பாடலின் கருத்தை உணராம பாடுறோம்னு சொன்னா நாம பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். பாடலின் கருத்தை நாம் உணர்ந்து பாடுகிற போது நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளம் தேவ ஆவியினாலே ஏவப்படுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். இதுதான் சபை கூடி வருவதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஏதோ ஆலயத்தில் வந்தேன், ஆண்டவரை ஆராதித்து விட்டேன், சென்று விடுகிறேன் என்பது அல்ல. திருச்சபை நாம் அறிந்திருக்கிறோம். திருச்சபை என்பது பல குடும்பங்கள் அடங்கிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. இந்த திருச்சபையை நீங்கள் நினைக்கிற போதெல்லாம், திருச்சபையின் ஐக்கியத்தை நீங்கள் நினைவு கூறுகிற போதெல்லாம், கர்த்தருடைய குடும்பத்திலே நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன். நான் ஒரு தனி குடும்பம் அல்ல, கடவுளுடைய குடும்பத்திலே நானும் ஒரு குடும்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிற இந்த உணர்வோடு கூட நாம் ஆராதனைகளில் பங்கு பெறவும் இதை செயல் வடிவாக வெளிப்படுத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்லி நாளானது சமீபித்து வருகிறபடினாலே ஆண்டவருடைய வருகைக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நாம் ஆயத்தப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த சபை கூடுதல் என்பது அமைந்திருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளிலே இதை நாம் இன்னும் குறைவுபட்டவர்களாக இருக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், பக்கத்தில் இருக்கிறவங்க யார் என்று சொல்லி தெரியாது. இது ஆலயத்திற்கு வருகிறவர்கள் யார் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை பெரிய ஆலயமாக இருக்கிறதுனால இது தெரியலையோ, நான் இருந்த ஆலயங்களெல்லாம் மக்களை நான் இதை நினைப்பூட்டிட்டே இருப்பேன். பரலோகத்தில் போகும்போது ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ற நிலை வரும்போது என்ன சொல்லக்கூடாது? நான் ராக்லன் சர்ச்சில் தாங்க இருந்தேன். அப்படியா? நானும் ராக்லன் சர்ச்சில் தான் இருந்தேன். எங்க உட்கார்ந்துருப்பீங்க? இப்படி அந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் வருகிற போது ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக பார்க்கிற நிலை. இந்த பூமியிலே ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற காரியம் அநேகர் இதன் மூலமாக தொடப்பட்டிருக்காங்க. ஒருவேளை போதர் சொல்ற பிரசங்கத்தினாலே மாத்திரமில்லை, கனிவோடு கூட நீங்கள் விசாரிக்கின்ற ஒரு வார்த்தை. நீங்க யாருங்க? எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? கனிவோடு கூட நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவருடைய உள்ளத்தை அது நிச்சயமாக தொடும். சாந்தியக்கா பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இருந்து வந்திருக்கீங்க. அவர்களும் இப்படி தொடப்பட்ட ஒரு ஆத்மா விசாரிக்கின்ற காரியம். அநேக நேரங்களில் திருச்சபைக்குள்ளாக வருகிறவர்கள் இந்த அன்பை உணர முடியாமல் போகிறார்கள். கோயிலுக்கு வராங்க, எங்களை கண்டுக்கிறதே இல்லைங்க. அவங்க வழக்கமா தெரிஞ்சவங்களோடு கூட பேசிட்டு போயிடறாங்க. ஏதோ ஒரு அனாதையை போல நான் ஆலயத்துக்கு வந்து செல்கிறேன். இனி அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. பரிசுத்த நாள், பரிசுத்தமாக ஆசரிப்பதின் நோக்கம் என்னுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, அன்பிற்கும் நற்கிரைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற நாளாக ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கிறார். அப்படி நாம் இந்த நாளை அனுபவிக்கும் போது கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாக இருப்போம். நேற்றைய தினத்திலே சாயங்காலத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவர்கள் ஒரு அந்தரங்க கிறிஸ்தவராக இருக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு நான் 7 மாதங்களாக தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். கர்த்தருடைய ஜனங்களோடு கூட நான் பேசுகிற போதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தருகிற ஒரு புதிய பலத்தை நான் பெற்றிருக்கின்றேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நான் சோர்வோடு கூட வந்த நேரங்கள் உண்டு. ஆனால் இந்த ஜனங்களோடு அது இங்கே பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிற போது என்னுடைய சோர்வை மேற்கொள்ளும்படியான ஒரு புது பலனை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, என்னுடைய நாமத்துல எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். இப்போ 100கணக்காக நம்ம கூடும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். இந்த ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக, செயல்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த பரிசுத்த நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது சபை கூடி வருகின்ற நாடாக இருக்கட்டும். வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிற நல்லதுதான், வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ற நல்லதுதான். ஆனால் இது போதுமானது அல்ல. நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த, ஒருவரிடத்தில் காணப்படுகிற தாளந்துகளை நாம் பயன்படுத்தி அவர்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்வதற்காக
இதற்காக இந்த பரிசுத்த நாளை சபை கூடி வருகிற நாளாக ஆண்டவர் தந்திருக்கின்றார். இரண்டாவதாக இந்த பரிசுத்த நாள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் செய்த அல்லது செய்து வருகிற நன்மைகளெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பரிசுத்த நாளை ஆண்டவர் தந்திருக்கின்றார். லேவியராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை அடங்கியிருக்கிற வசனங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த பரிசுத்த நாளிலே, ஓய்வு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்கள் அப்பத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஞாபகக்குறியாக கொண்டு வந்து அதை அடுக்கி வைக்க வேண்டும். தேவ சந்நிதியிலே அவர்கள் அடுக்கி வைக்க வேண்டும். மெல்லிய மாவை எடுத்து 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பமும் என்ன அளவில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு, இதை நீ ஞாபக குறியாக, கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாக, நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்தருடைய கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியிலே அடுக்கி வைக்க வேண்டும். எதற்காக? உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தந்தது ஆண்டவர் தான். நித்தமும் ஆண்டவர் நம்மை போஷித்து வருகிறார் அல்லவா? நம்மை நித்தமும் ஆண்டவர் வழி நடத்துகிறார் அல்லவா? நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சந்தித்து வருகிறார் அல்லவா? இந்த பரிசுத்த நாளிலே அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உழைப்பு உழைப்பு, சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம், இந்த 6 நாட்கள் நான் உழைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தந்தாரே, இந்த 6 நாட்கள் நான் உழைப்பதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றாரே, இதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்துகிற நாளாக இந்த நாளை நாம் நியமிக்க அல்லது இந்த நாளை நாம் பின்பற்ற ஆண்டவர் அழைக்கின்றார். ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சமூகத்திலே 12 அப்பங்களை நீ அடிக்க வைக்க வேண்டும். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார், ஒவ்வொரு கோத்திரத்தார் வாழக்கூடிய பகுதிகள் வெவ்வேறான பகுதிகளால், சில பகுதிகள் மலை நாடாக இருக்கிறது, சில பகுதிகள் பள்ளத்தாக்காக இருக்கிறது, சில பகுதிகள் கடற்கரை ஓரமாக வாழக்கூடிய பகுதிகள் உண்டு. பாலஸ்தீன தேசம் முழுவதுமாக பல இடங்களிலே வாழக்கூடிய மக்கள். ஆனாலும் எல்லா இடத்திலும் வாழக்கூடிய மக்களை ஆண்டவர் போஷிக்கிறார் அல்லவா? ஆண்டவர் போஷிக்கின்றார். இதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு தந்த நன்மைக்காக நன்றி என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாள், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். முதல் காரியம் பார்த்தோம், சபை கூடி வருகிற நாளாக இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அநேக நேரங்களிலே எப்போது நாம் ஆலயத்தை ஆவலாக தேடி வருகிறோம், தாகத்தோடு கூட தேடி வருகிறோம், வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிற போது, இவைகள் எல்லாம் தீர்ந்த போது நாம் ஆண்டவரை தேடுவதிலே நாம் காட்டுகின்ற நாட்டம் என்பது குறைந்து போகிறது. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கஷ்டம் வருது சொன்னா ஒரு ஆராதனை மிஸ் பண்றது இல்ல, எல்லா ஆராதனையும் உற்சாகமாக கலந்து கொள்வோம். கேட்ட நன்மைகள் கிடைத்த போது என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில் குறைவுபட்டு விடுகிறோம். ஒருவேளை எங்கேயும் இருக்கக்கூடிய நிலை, சுத்தமானவர்கள் 10 பேர் நன்றி செலுத்துவதற்கு ஒருத்த மாத்திரம் தான் வந்தான். இதனுடைய விளைவு என்னாகும்? இன்னைக்கு மேலை நாடுகளிலே காணப்படுகின்ற தாறுமாறான வாழ்க்கைக்கு காரணம் என்ன? ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டது நிமித்தமாக எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். பொருளாதாரத்தில், கல்வியில, ஞானத்துல, விஞ்ஞானத்துல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். உயர்ந்த போது தங்களை உயர்த்தின கர்த்தரை விட்டு விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறதை விட்டுவிட்டு உல்லாசமாக இயற்கையின் காட்சிகளை காண்பதற்காக சென்று விட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதை விட்டுவிட்டு இந்த நாள் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள், ஆகவே எங்கேயாவது பிக்னிக் போவோம். இன்னைக்கு நிலைமை என்ன? ஒருவேளை ஆலயத்தில் ஆட்கள் இல்லாத நிலை மாத்திரமல்ல, மனித உள்ளங்களிலும் வெறுமை, மனித உள்ளங்களிலும் ஒரு ஒரு தனிமையான உணர்வுகள், அடிக்கடி துப்பாக்கி சூடு. சின்ன பிள்ளை எடுத்து என்ன செஞ்சான்? துப்பாக்கி எடுத்து சுட்டு இருக்கிறான். கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தர் தந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்தபடினாலே கலாச்சாரம் சீர்கெட்டு போடுது, குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு போடுது, தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு போய் சமாதானம் இல்லாத நிலை நான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற போது தீமையான காரியங்களின் மூலமாக மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். தவறான சிற்றின்மைகளின் மூலமாக நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழிகளை நாம தேட மாட்டோம். காரணம் என்ன? உண்மையான மனதோடு தாகத்தோடு கூட இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும், ஆண்டவருக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிற இந்த உற்சாகத்தோடு கூட நான் வருகிற போது உலகம் தருகிற சந்தோஷத்தை அல்ல, உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, மேலான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்க பரிசுத்த நாளிலே நன்றி செலுத்துகிற உணர்வோடு கூட அவருடைய திரு சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாக அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக இந்த பரிசுத்த நாளை நாம் நினைவு கூற அல்லது இந்த நாளை அனுசரிப்பதற்கான ஒரு முக்கியமான கட்டளையாக உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தர்
தம்முடைய வார்த்தையை சொல்கிறார். சேர்ந்து வாசிக்கிறார் நினைக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். படைப்பிலே அதை பரிசுத்தமாக்கினார், ஆசீர்வதித்தார் என்பதனாலே மாத்திரமல்ல, ஓ வாழ்க்கை ஒரு இக்கட்டம் வந்தது, கடினமான நிலைக்குள்ளாக இருந்தாய், உன்னை ஓங்கிய கரத்தினாலே வல்லமையுள்ள புயத்தினாலே ஆண்டவர் விடுவித்தார் அல்லவா? எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக போராடுகிற போது அந்த போராட்டத்தில் வைத்த ஒரு முக்கியமான வாக்கியம் என்ன? என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போகவிடு. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போகவிடு. விடுதலை பயணத்திலே நீங்கள் பாருங்கள், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிற பகுதிகளிலே பார்வோனிடத்திலே மோசே போய் பேசுகிற போதெல்லாம் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். நீ போக விடவில்லை என்று சொன்னால், என்னுடைய ஆராதனைக்கு நீ தடையை ஏற்படுத்தவா என்று சொன்னால், என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்ப்பதற்கு, என் சமூகத்திலே நான் தருகிற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நீ தடையாக இருப்பாய் என்று சொன்னாய், உன்னை தூக்கி எறிந்து விடுவேன், உன்னை தூக்கி எறிந்து விடுவேன். அவ்விதமாகத்தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுவித்தார். இந்த ஜனங்கள் போய் புரட்சி பண்ணல, பார்வோனுக்கு எதிராக புரட்சி பண்ண அந்த தேசத்தை விட்டு வெளியே வரல. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். எதுக்காக? அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலை பெறணும். விடுதலையின் வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது? அவரை ஆராதிப்பதிலே. அவரை ஆராதிப்பதன் மூலமாக விடுதலையின் வாழ்வினுடைய முழுமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்காக ஆண்டவர் எகிப்தில் இருக்கும்போது அவர்களை விடுவித்தார். ஆகவே உபாகமத்தின் புத்தகத்திலே மீண்டுமாக இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் நினைப்பூட்டுகிற போது சொல்லுகிறார், ஓய்வு நாள் இதுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்காக? வார வாரம் இதை ஒரு பண்டிகை நாளாக கொண்டாட, பஸ்கான்றது வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். ஆனா அந்த பரிசுத்த நாளை நீ நினைவு கூறுகிற போது, ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம், எல்லா நாளும் நம்ம வேலை செய்யணும், வேலை செஞ்சு வரக்கூடிய உழைப்பினுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அவன் ஏதாவது பார்த்து நமக்கு இறக்கப்பட்டு கொடுத்தாதான் உண்டு. உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட நிலை. சொந்த பிள்ளையும் கூட நீ என்ன செய்ய வேண்டியதுக்கு கொல்ல வேண்டிய நிலை இருந்துச்சப்பா. இந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்து வந்தார் அல்லவா? அவருடைய மீட்பின் பணியை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீ பெற்றிருக்கிற இந்த மீட்பின் வாழ்வை சீர்தூக்கி நீ பார்க்க வேண்டும். மூன்றாவதான காரியம் அதுதான். பரிசுத்த நாளை ஏன் நீ அனுசரிக்க வேண்டும்? நீ பெற்றிருக்கிற இந்த பரிசுத்த அல்லது நீ பெற்றிருக்கிற இந்த விடுதலையின் வாழ்வை, மீட்கப்பட்ட வாழ்வை நீ நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாவத்தினுடைய வலிமைகளெல்லாம் நாம் மேற்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு பலனை தந்திருக்கின்றது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை பிதாவாகிய கடவுள் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு கூட எழுப்பியிருக்கின்றார். உயிரோடு கூட எழுப்பியிருக்கின்றார். ஒருவேளை மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுவார்கள் என்பது மாத்திரமல்ல, பாவத்திலே வாழக்கூடியவர்கள், பாவத்திலே மரித்து போனவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே விடுவிக்கப்படுகின்றார்கள். இதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், விடுவிக்கப்பட்ட காலத்துல கொஞ்ச காலம் அந்த விடுதலை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல சொந்த தேசத்திலே அவர்கள் குடியேறினது இந்த பரிசுத்த நாளை குறித்ததான நினைவுகள் எல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள். ஒருவேளை இன்றைக்கும் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்விலே நாம் குளிர்ந்து போயிருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்த அந்த முதல் அனுபவம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதாலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மகிழ்ச்சியை அனுபவித்த அந்த அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தொடர்கிறதா? அல்லது அதையெல்லாம் மறந்து போனவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெயர் கிறிஸ்தவராக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த நாள், கர்த்தருடைய நாள், இது மீட்பின் பணியை அல்லது மீட்பின் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. உன்னை விடுவித்தேன் அல்லவா? இவ்விதமாக ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லது கிறிஸ்துவின் அன்பு என்னை தொடவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய அன்பை அறியல சொன்னா வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, நிம்மதியே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கிறது, எல்லோருடைய வாழ்க்கையில இழப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் இதில் நம்மை நிலைநிறுத்தக்கூடிய காரியம் எது? கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமம், கிறிஸ்துவின் வார்த்தைகள். அலசடிப்படுகின்ற அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய கப்பல் எப்படி ஒரு நிலைநிறுத்தப்படுகிறதோ அதுபோல கிறிஸ்துவின் நாமம், கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை நிலைநிறுத்திருக்கிறதே. இந்த மீட்பின் வாழ்வை சிந்தித்து பார்ப்பதற்காக உனக்கு இந்த பரிசுத்த நாளை தருகின்றேன். பரிசுத்த நாள், பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு முதலாவதாக நாம் பார்த்தோம்,
கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த சபையாக கூடி வர வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக மீட்பின் வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவேதான் ஏசாயா 58 சொல்லுகிற போது, இந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத, ஒரு சொந்த பேச்சை நீ பேசிட்டு இருக்காம கர்த்தர் உனக்கு என்ன செய்தார், கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் என்ன, எப்படியெல்லாம் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக போதிக்கும்படியாக சொன்ன காரியம், முதல் காரியம், தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் அலைந்து தெரிந்தவனாக இருந்தான். கொஞ்ச ஜனமாக இருந்தோம், ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாட்டை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அடிமைப்பட்டவர்களாக 400 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை தூக்கி எடுத்து நமக்கு என்று சொல்லி ஒரு நல்ல நாட்டை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இதை நினைத்து நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பரிசுத்த நாள் சொந்த பேச்சை பேசுவதற்காக அல்ல, கர்த்தருடைய மீட்பின் செயலை விவரித்து சொல்வதற்காக. குடும்பங்களிலே பிள்ளைகளோடு கூட இணைந்து கர்த்தருடைய செயலை நாம் விவரித்து சொல்லுகிற காலங்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள் அமையட்டும். இந்த நாளை பரிசுத்தமாக நாம் அனுசரிப்பதற்கு சொந்த பேச்சை நாம் தவிர்க்க வேண்டும். நிறைவாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற காரியம், இந்த பரிசுத்த நாளிலே நம்மை ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். ஓய்வு நாளிலும் போஜன பலிக்காக செலுத்த கடவீர்கள். ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக செலுத்த வேண்டும். 10வது வசனம், நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியம் அதன் பான பலியம் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியம் செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிற நாள் தான். அதோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யணும், கூடுதலாக நீ பலி செலுத்த வேண்டும், கூடுதலாக நீ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்று சொல்லி சர்வ அங்கத்தையும் தகனமாக தகனிக்கும்படியாக கொடுக்க வேண்டும். அந்த நாள் ஒவ்வொரு நாள் கொடுக்கிறதோடு கூட நின்று விட வேண்டாம். இந்த நாளிலே விசேஷமாக அதற்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட விசேஷித்த பலியை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தரை நினைப்பதற்கு வாரத்தில் ஒரு நாள் என்பது அல்ல, வாரம் முழுவதும் ஆண்டவரை நாம் நினைக்க வேண்டும். வாரம் முழுவதும் அவருடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாரம் முழுவதும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளோ இன்னும் கூடுதலாக கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று சொல்லி நியமிக்கப்பட்ட நாட்களிலே இன்னும் கூடுதலாக வாரந்தோறும் செய்வதை விட இன்னும் கூடுதலாக நீ உன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நித்தமும் நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை மிருகத்தின் பலி என்பது ஒரு நாளிலே கொடுக்கப்படுகிறது, ஆனால் நம்மை உயிருள்ள பலியாக நாள்தோறும் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய கண்கள், என்னுடைய நாவு, என்னுடைய செவி, என்னுடைய இருதயத்தின் சிந்தை, இவையெல்லாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி, என்னுடைய கரங்கள், என்னுடைய கால்கள், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய பணிக்கு என்று சொல்லி, ஆண்டவர் விரும்புகிறதை செய்கிறதுக்கு என்று சொல்லி முற்றிலுமாக சர்வ அங்கத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே தகனிக்கின்ற பலியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள் இந்த பரிசுத்த சபை கூடி வருகிற நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் வருகிற போதெல்லாம் நாம் அழகாக பாடுகிறோம் அல்லவா, என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், தந்தேன் என்னை இயேசுவே உந்தனுக்கே சொந்தமாக. இவைகளெல்லாம் ஒரு பாடலாக அல்ல, நம்மை மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையின் முழுவதையும் அவருடைய கரத்திலே கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக சபை கூடி வருகிற நாள் அல்லது மனமகிழ்ச்சி நாள். எதற்காக? நம்மை அர்ப்பணம் செய்வதற்காக. 4 காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த நாளை அல்லது மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தமாக ஆசரிக்கின்ற நாளாக, சபை கூடி வருகின்ற நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும். நன்றி செலுத்துகிற நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும். மீட்பின் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கிற நாளாக அதை நாம் அனுசரிக்க வேண்டும். நிறைவாக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கிற நாளாக அதை அனுசரிக்க வேண்டும். அப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? அதைத்தான் 14 வசனம் ஏசாயா 58:17 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரிலே மன மகிழ்ச்சியாக இருப்பாய், அப்பொழுது கர்த்தரிலே மன மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியத்தை
நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நிய புத்திரன் தம்முடைய சமூகத்திலே வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே கட்டளை கொடுத்தார். ஆனால் ஓய்வு நாளை ஒருவன் அனுசரித்தான் என்று சொன்னால் அவன் அந்நியனாக கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தள்ளி வைக்கப்பட்டவனுக்கு கூட ஆண்டவர் சேர்த்து கொண்டு அவனுக்கு நித்தியமான மகிழ்ச்சியை தருகின்றவராக இருக்கின்றார். வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனத்தை வாசிங்களே. 6, 7வது வசனம் சேர்த்து வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரியத்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும், இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, வாக்கு பண்ணப்பட்ட அந்த சந்ததியாரை மாத்திரமல்ல, அந்நியரையும் நான் சேர்த்து கொண்டு என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஓய்வு நாளை அல்லது பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சியாக எண்ணி அதை சரியாக அனுசரிக்கிற போது இது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கென்று நான் வாழும்படியாக, கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடும்படியாக, பரிசுத்த சபையாக நான் கூடி வரும்படியாக, என்னுடைய வீட்டிலும் நான் தனித்திருக்கிற நேரத்திலே ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம், கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நன்றி சொல்லுகிற நேரம், குடும்பமாக இணைந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது என்னுடைய குடும்பத்தோடு கூட இணைந்து கர்த்தர் தந்த மீட்பின் செய்தியை, கர்த்தர் தந்த மீட்பின் வாழ்வை பகிர்ந்து கொள்கிற போது நடக்கின்ற காரியம் என்ன? ஆண்டவர் தம்முடைய வீட்டிலே கூட்டி வந்து தம்முடைய ஆலயத்தினுடைய மகிழ்ச்சியை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். மன மகிழ்ச்சி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த நாளுக்கென்று நமக்கு ஆசீர்வாதமாக தருகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த நாளை நாம் சரியாக அனுசரிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். உயர்ந்த இடம் என்பது என்ன? அநேக உள் அர்த்தங்களை அடங்கியதாக இருக்கிறது. உயர்ந்த இடம் என்பது ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. எளிதிலே ஆபத்துகள் நம்மை தாக்கி விடாதபடிக்கு பாதுகாக்கக்கூடிய இடமாக உயர்ந்த இடம் என்பது இருக்கிறது. இரண்டாவதாக, உயர்ந்த இடம் என்பது வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. பாதுகாப்பை ஆண்டவர் தருகின்றார். உலக வாழ்வில் நமக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகின்றார். உயர்வு என்பது இன்னும் முக்கியமாக காண்பிக்கின்ற காரியம் என்ன? கனப்படுத்தப்படுகிற காரியம். ஒரு இடத்துல அல்லது ஒரு முக்கியமான மீட்டிங்ல சிலருக்கு என்று சொல்லி விசேஷமான இருக்கைகளை வைத்திருப்பார்கள். இதுக்காக அவங்க விசேஷமானவங்க, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அவர்கள் கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த இருக்கையை வைத்திருப்பார்கள். அதுபோல் இந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக நாம் அனுசரிக்கிற போது, பரிசுத்த நாளாக நாம் அனுசரிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த பரிசுத்த நாளை நாம் பரிசுத்தமாக கர்த்தருக்குரிய விதத்தில் நாம் அனுசரிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் உன்னை கனப்படுத்துவேன், இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகின்றார். மூன்றாவதாக இந்த வாக்கின் ஆசீர்வாதம் என்ன? உயர்ந்த இடங்களிலே ஏறப்படுவது மாத்திரமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரம். யாக்கோபு எந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்? ஒன்னு அப்பாவை ஏமாத்தி அல்லது தம்பியை ஏமாத்தி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். அது திருப்தியா இருந்துச்சா? பயந்து போய் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? ஊரை விட்டே ஓடி போக வேண்டியிருந்துச்சு. எந்த ஆலோசனை கொடுத்த அம்மாவோ அவங்களை பார்க்க முடியாதபடி ஊரை விட்டே போக வேண்டியதாக இருந்துச்சு. போன இடத்துல லாபானை ஏமாற்றி சம்பாதித்தார். நிம்மதியாக வாழ முடிஞ்சதா? அங்கேயும் லாபானாலே அவர் ஏமாற்றப்படுகிறார். திரும்பி வருகிற வேளைகளே ஆண்டவருடைய சமூகத்தை அவர் சந்திக்கிற போது சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தாளுடைய உண்மை விட மாட்டேன். ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமாக தெரியல. காரணம் என்ன? உள்ளத்துல வெற்றிடம், ஆண்டவர் இல்லாத நிலை, ஆண்டவரோடு உள்ள உறவு இல்லாத நிலை, பொன்னும் பொருளும் சந்தோஷத்தை சமாதானத்தை பாதுகாப்பே தரல. இன்னொரு மனதில் பயமுறுத்தக்கூடிய காரியம், ஏற்கனவே செஞ்ச பழைய பாவம் இருக்குது, பழி வாங்கக்கூடிய அல்லது பழி வாங்கப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்னுடைய சகோதரனாகிய ஏசா என்னை சந்திக்கிற போது என்னை கொன்று போடுவான் என்று சொல்லுகிற பயம், தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்த போதிலும் இந்த பயம் நீங்கவில்லை. பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட பயம், பாவத்தின் விளைவாக உள்ளத்தில் ஏற்பட்ட வேதனை அல்லது சோர்வு, வெற்றிடம், இதை ஆண்டவரை சந்தித்த போது யாக்கோபு பெற்றுக் கொள்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தாளுடைய உண்மை விட மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும். அதனோடு கூட ஆண்டவர் வேதனையை கூட்டுவதில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதாக இருக்கிறது. என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? ஆவியின் கனி என்கின்ற ஆசீர்வாதம், நற்பண்புகள் என்று சொல்லுகிற ஆசீர்வாதம். இவைகள் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிற போது
உலகம் கொடுக்கக்கூடாத இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம், அல்லது வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு ஆசீர்வாதம், தகுதிக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாக எண்ணி, மனமகிழ்ச்சி நாளாக எண்ணி, அவருடைய சமூகத்திலே பரிசுத்த சபையாக நாம் கூடி வருகிற போது, அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நம்முடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கிற போது, கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி நாம் நன்றியோடு கூட அவரை துதிக்கின்ற வேளைகளே, இவ்விதமாக ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்தாரே, எனக்கு ரட்சிப்பை தந்தாரே என்று சொல்லி அவருடைய மீட்பின் செயல்களெல்லாம் நினைத்து இந்த மீட்பின் வழிகளை இன்னும் முன்னேறி செல்வதற்கு நம்மை பூரணமாக நாம் அர்ப்பணிக்கின்ற வேளையிலே 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய், கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படியாக பண்ணுவார். 3ஆவதாக யாக்கோபுக்கு தந்த நித்திய வாழ்விற்கான சுதந்திரம். ஏசாவை குறித்து நாம் பார்க்கின்றோம், கண்ணீர் விட்டு கதறியும் மனமாறுதலை அடையாமற் போனான். கண்ணீர் விட்டு கதறியும் மனமாறுதலை அடையாமற் போனார். அவரையும் ஒரு கோத்திரத்துக்கு தலைவனாக ஆண்டவர் வைத்தார். ஆனால் மனமாறுதலை பெற்றுக் கொள்ளாதபடினாலே, கர்த்தரை கனம் பண்ண தவறினபடினாலே உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு கூட அவன் ஒழிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபோ மனமாற்றத்தை பெற்றவராக, நித்திய வாழ்வுக்கு என்று சொல்லி தன்னையும் தன்னுடைய சந்ததியையும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனிதராக இந்த யாக்கோபோ மாற்றப்பட்டார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வழி இதுதான். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமைப்படுத்துவாயானால். ஒருவேளை இதுவரை ஞாயிற்றுக்கிழமையை நாம் எப்படி அனுசரித்து வருகிறோம்? இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஓய்வு நேரங்களெல்லாம் அநேக நேரங்களிலே தொலைக்காட்சியிலே நாம் செலவிட்டு வருகின்றோம். பிள்ளைகளாக, வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் 2 காரியங்களை நீங்கள் தீர்மானிங்கள். ஞாயிற்றுக்கிழமையில எந்த காரணத்தை கொண்டோ செல்போனை நான் தொட மாட்டேன், ஃபேஸ்புக் பக்கமோ வாட்ஸ்அப் பக்கமோ நான் போக மாட்டேன். கூடுதலான நேரத்தை நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்தின் காரியங்களில் நான் ஈடுபடுகின்றேன், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான புத்தகங்களை நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். பெற்றோராகிய நாம கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேவையற்ற விதங்களில் நம்முடைய ஓய்வு நேரத்தை செலவழிக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறேனே, கொஞ்சம் காமெடி பார்த்துக்கோமே, வேண்டாம். ஆண்டவரோடு கூட, வேதத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட ஆண்டவரை துதித்து குடும்பமாக பாடி நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாளை பரிசுத்தமாக நீங்கள் ஆசரிக்கிற போது நிச்சயமாக வாக்கு மாறாதேவன். இந்த வார்த்தையுடைய கடைசியில பார்க்கிறோம், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஏதோ ஒரு மனுஷன் சொல்லலையா உனக்கு கிடைக்க போகக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. வருகிற நாட்களில் இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த மன மகிழ்ச்சி நாளை குறித்ததான சிந்தை அவற்றில் இன்னும் நாம் வளருவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.